பாலக்கீரை வந்து ஒத்துக்கும். நமக்கு இங்கே வந்து அந்த பாலக்கீரைக்கு பதிலாக முருங்கைக்கீரையை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுதான் நமக்கு ஒத்துக்கும். ஏன்னா நமக்கு நிறைய கால்சியம், அயன் எல்லா ப்ராடக்ட்ஸும் அதில் வந்து நமக்கு வேண்டிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அவ்வளோ சக்திகளும் நமக்கு இங்கே நிறையவே கிடைக்கும். ஏன்னா நம்ம வெயிலில் நிறைய எக்ஸ்போஸ் ஆகுறதால நம்ம உடம்புல வந்து விட்டமின் டியும் நமக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் உடம்புல உள்ள எனர்ஜி ரொம்ப சீக்கிரமாக வெளியேறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணக்கூடியதுக்கு இது கிடைக்கும். அதேமாதிரி பிஸாலேருந்து எல்லா மேலை நாட்டு உணவுகளில் கவனிச்சிங்கன்னா மேலே வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், இன்னும் ஒரு ஹெர்ப்ஸ் நிறையா போடுவாங்க. கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா பேசில் அப்படின்னு ஒரு கொடியை தூவாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் துளசி. கிட்டத்தட்ட அந்த குணங்களை ஒத்து வரக்கூடிய மேலை நாட்டு ஹெர்ப்ஸுக்கும் நம்ம நாட்டு மூலிகைக்கும் உள்ள ஒற்றுமைகள் வேற்றுமைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க பேசில் லீவ்ஸ்ன்னு சொல்கிறத நம்ம நாட்டு துளசி இலை. இதை வந்து எப்போதுமே நிழலில் உலர்த்திட்டு கடைசி நாள் மட்டும் ஒரு நாள் வெயிலில் வச்சுட்டு அதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது பேசில் லீவ்ஸு துளசி இலை வந்துடும். அடுத்தது வந்து ஓரிகானோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த